ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஎல் லோகி விலாக்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து நான் டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன் இன்றைக்கி. பார்டர் வந்து சிம்பிள் பார்டராக வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த saree வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் saree. ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸு, க்ரீன் கலரு. ஸோ இந்த பிங்க் கலர் வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் கொடுக்கும்போது நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னதாக வந்து ட்ராயிங் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு கொடி டிசைன் வர மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து பண்ணியிருக்கிறேன். நான் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த டிசைனு. ஸோ இந்த டிசைனில் வந்து நான் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வந்து ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். ஸோ லைட் கலரில் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன பெட்டல்ஸ் அங்கங்கே வந்து பெட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஒரு பெரிய பெட்டல்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பெட்டல்ஸில் வந்து நான் வேற ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரிப்பன் எம்ப்ராய்டரி வந்து பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பெட்டல்ஸ் வந்து அந்த பெரிய பெட்டல்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கோல்டன் கலர் சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டிஷ்யூ கிளாத்து கூட எடுத்துக்கலாம். ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கிளாத்து கூட எடுத்துக்கலாம். எனக்கு அந்த கிளாத் வந்து கிடைக்கல. ஸோ நான் நார்மல் சில்க் காட்டன் ப்ளவுஸு கோல்டன் கலர் கிளாத் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பெரிய பெரிய பெட்டல்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாத்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் வந்து ஒரு பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து 2.5 இன்ச்சு. இந்த சைட் 2.5, இந்த சைட் 2.5, ஆப்போசிட் சைட்ஸும் 2.55 2.5 இன்ச்சஸ். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த கிளாத் எடுத்துட்டோம். நம்ம வந்து இது வந்து ஒரு பெட்டல்ஸாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ இப்படி மடிச்சுக்கணும். அதாவது இப்படி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இது வந்து இங்கே கொண்டு வரணும். ரெண்டும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. சென்டரில் ஓவர்லேப் ஆகாமல் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த தம் ஃபிங்கர் வச்சு இங்கே கரெக்டாக பிடிச்சிட்டு இது வந்து நீங்கள் இங்கே வந்து சுருட்டி விட்டுறணும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஒரு நாட் வந்து போட போகிறோம். நம்ம நார்மல் பூ கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து 2 டைம் வந்து முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த எண்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம இந்த பெரிய பெட்டல்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து ஆரி ஸ்டாண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ராயிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கொடி டிசைன் மாதிரி நான் வந்து லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இந்த பெட்டல்ஸ்லலாம் வந்து நான் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து அந்த நம்ம பெட்டல்ஸ் செஞ்சோல, ஸோ இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையூசி வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த கோல்டன் கலர் த்ரெட்டு, சுயிங் த்ரெட்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம்ல, அது மேலே இந்த பெட்டல் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிறது வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நீடில் உள்ளே விட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் கிளாத்தெல்லாம் கூட லூஸ் ஆகும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் தான். அப்புறம் மறுபடியும் நீங்கள் வேணால் டைட் பண்ணிக்கலாம் கிளாத்தை. ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த எண்டில் வந்து நல்லா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கீழே ஸ்டிச்சஸ் போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் போடலாம். நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதே தெரியாத அளவுக்கு நல்ல சின்னதாக ஸ்டிச்சஸ் போடுங்க.
வேணும்னா இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் பக்கத்துலேயே. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட். சென்டர் பார்ட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில். ஸோ எல்லா பெட்டல்ஸும் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பெட்டல்ஸு கீழே இருக்கிற இந்த பிசுறெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் வந்து இந்த ரிப்பன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் ரிப்பனு. இது வந்து 1/4 இன்ச் ரிப்பனு. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பஸ்ட்ரி நீடில்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைடு வந்து பிளண்ட்டாக இருக்கும், அதாவது ஷார்ப்பாக இருக்காது இந்த நீடில். ஸோ இன்னொரு சைடு வந்து இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பேர் டேப்பஸ்ட்ரி நீடில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நீடில் வந்து கோத்துட்டேன். ஸோ ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த எண்டு இருக்குல்ல, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீடில் எடுத்து இந்த சைடு க்ராஸாக கொண்டு போய் முடிக்கணும். அப்புறம் இங்கேருந்து நீடில் எடுத்து இந்த சைடு க்ராஸாக கொண்டு போய் முடிக்கணும். அதாவது இந்த பெட்டல்ஸ்க்கு 2 எண்டுலேருந்து நம்ம இந்த ரிப்பன் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம நீடில் வந்து வெளியில் எடுக்கும்போது ரொம்ப வந்து டைட்டாக தான் இருக்கும். அதாவது இந்த சைடு வந்து பிளண்ட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து டைட்டாக தான் இருக்கும். கிளாத்து லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்படி எடுத்துருக்குறோம்ல, இந்த ரிப்பன் வந்து ஒரு சைடு வந்து ஷைனிங் இல்லாத டைப்பு, ஒரு சைடு வந்து இந்த ஷைனிங் இருக்கிற டைப்பு. இந்த ஷைனிங் இருக்கிற டைப் வந்து நம்ம மேலே வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே வந்து நம்ம நீடில் வந்து உள்ளே விடணும். ஸோ இது நல்லா பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். சேம் அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட் சைடு இப்படி திருப்பி இந்த ஷைனிங் இருக்கிற டைப் வந்து மேலே வர மாதிரி பார்த்து இப்படி ஸ்டிச் பண்ண க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த பெட்டல்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியில் இருக்கிற இந்த பிங்க் கலர் த்ரெட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லீஃப் மட்டும் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த குட்டி லீஃப் வந்து நான் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். டபுள் த்ரெட்டாக தான் எடுத்துக்கணும். நீடில் நம்பர் 23. பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து ஃபில் பண்ணலாம். அப்போ தான் வந்து சென்டரில் வந்து கேப் வந்து வரும். அந்த சென்டர் கேப்பில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மைன்யூட் ஒர்க்ஸ் வந்து பண்ணும்போது ஆரி ஒர்க்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாக நல்லா கிடைக்கும். ஸோ இந்த லீஃப் இதோட முடியுது. நம்ம வந்து இங்கே எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃபோட செகண்ட் ஹாஃப், இன்னொரு ஹாஃப்லேருந்து நம்ம வந்து த்ரெட் எடுக்கிறோம். அதுவும் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து சேம் அதே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான் வந்து போட்டு வர போகிறோம். ஸோ நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டு மாட்டுறோம்ல, இது வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. டைட்டாக பிடிச்சிக்கணும். இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போடுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நீங்கள் வந்து கடைசியில் ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸு. ஸோ இது வந்து முடிச்சாச்சு.
ஸோ நான் இந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபுல்லாக இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இந்த சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்துக்கிறது. இதுக்கு வந்து நீடில் வந்து பார்த்திங்கன்னா டுலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 23 எடுத்திருக்கேன். ஸோ இந்த சென்டர்லேருந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துக்கலாம். சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பீடாக வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். இங்கே வந்து அந்த கர்வ் மாதிரி வருது. ஸோ அந்த கர்வ் ஷேப்பில் கரெக்டாக வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ வந்து நான் இந்த கொடி டிசைன் வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு சின்ன கொடி வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சக்கரி வந்து எடுத்துருக்கிறேன். இந்த சக்கரியும் ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண போகிறேன். கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ அந்த பெரிய ரவுண்டு கிட்டலாம் வந்து நான் இந்த சக்கரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன். இந்த கோல்டன் கலர் ஜரி இருக்குல்ல, இந்த கொடியில் ஃபுல்லாமே வந்து நான் இந்த ஜரி யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் வந்து ஜர்தோசி கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து எண்டு நாட் போட்டு போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சக்கரை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே வந்து இங்கே ஒரு குட்டி ரவுண்ட் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த குட்டி ரவுண்டில் வந்து நம்ம இந்த ரவுண்ட் பீடு இருக்குதுல்ல, இந்த ரவுண்ட் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த கொடி டிசைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த சைடும் வந்து ஒரு டிசைன் வரும். இதே டிசைன் தான் வந்து இந்த சைடும் நான் போட போகிறேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து ஒரு லைன் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் சிம்பிள் புட்டாஸ் தான் வந்து தரப்போகிறேன். ஸோ இது வந்து நான் இன்னொரு கை வந்து நான் முடிச்சுட்டேன், அதையும் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரைக்குள்ளே வந்து நான் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இந்த பிங்க் கலர் த்ரெட்டு தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் எடுத்து காமிக்குது. ஸ்டோன்ஸ் கொடுத்தா நல்லா எடுத்து காமிக்காது. இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு இந்த பிங்க் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஸ்டிச் பண்ணுவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. புட்டாஸும் பார்த்திங்கன்னா சிம்பிளான புட்டாஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சுகர் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. அண்ட் தென் பேக் நெக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து ஜரி லைன் கொடுத்துட்டு 3 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, அண்ட் தென் ரவுண்ட் பீடு ஒரு லைன், லாஸ்ட் லைன் வந்து ரவுண்ட் பீடு கொடுத்துட்டு ஒரு சக்கரை கொடுத்துருக்கேன். ஸோ சக்கரைக்குள்ளே வந்து நம்ம கைக்கு வந்து எப்படி கொடுத்தோமோ சேம் அதே அந்த பிங்க் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் புட்டாஸ், சிம்பிளான புட்டாஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ கை வந்து கிராண்டாக டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.